இருந்தனாக்கா அதுக்கப்புறமேட்டு அந்த விஷயத்துல நம்ம அந்த ட்ராமாவே தேவைப்பட்டிருக்காது. இங்க என்ன விஷயம்னாக்கா நம்மளோட ஏமாற்றம் வந்து நம்ம கோபத்தை வெளிப்படுத்துது. அப்ப நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் எதிர்பார்க்காம நடக்கல அப்படின்னும்போது மட்டும் தான் கோபம் வருது. இல்ல எதிர்பார்த்ததுக்கு மேல வேற எதுவும் நடந்தா கோபம் வருது. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னாக்கா இதுல என்ன அதிகமா ப்ளே பண்ணுதுனாக்கா தகவல்கள் நம்மகிட்ட இல்ல. இன்ஃபர்மேஷன் இல்ல. அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாத விஷயம் தான் கோபத்துக்கான காரணம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அதே எதிராளி செய்ய மாட்டான். இந்த செய்யறதுக்கெல்லாம் அவன் லாயக்கு கிடையாதுன்னு தெரியும். சரி குடுத்து பார்ப்போம். என்னதான் பண்றான் அப்படின்னு நினைச்சுட்டு. ஏன்னா அவன பத்தி இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். அவன் செய்ய மாட்டான்னு தெரியும். அவன் அது லாயக்கு இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் சரி குடுத்து பார்ப்போம் அப்படின்னு பண்றோம். குடுத்துட்ட பிறகு அவன் அதே விஷயம் செஞ்சு நம்ம வந்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா சொதப்பி வச்சிருப்பான். ரொம்ப மோசமா செய்திருப்பான். நம்ம அதை பார்த்து கோவம் வரும். கண்டிப்பா வராது. என்ன வரும்? கரெக்ட். நாம நினைச்சது கரெக்ட். 100% நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம கோவமே வராது. ஆமா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் செஞ்சிருக்கான். இதுல என்ன ஆச்சரியப்படுறது இருக்கு? எனக்கு தெரியும்டா நீ அப்பயும் இப்படிதான் செய்வேன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ஆனாக்கா நமக்கு இன்ஃபர்மேஷன் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவன் அந்த விஷயத்த செய்ய மாட்டான். அவனுக்கு அதை செய்யறதுக்கான ஞானமோ அறிவோ அந்த புரிதலோ அந்த நாலேஜோ எதுவுமே இல்லைன்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம அதை பார்த்து ஆச்சரியப்பட மாட்டோம், ஏமாற்றம் அடைய மாட்டோம், அதனால கோபமும் வராது. ஓகேங்களா? இப்போ நாம எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா மட்டும்தான் கோபம் வரும். இப்போ இது இது இப்படி அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன், அப்படியே இருக்கட்டும். இது பேசிக்காக கோபத்தோடக்கான காரணம் முடிஞ்சிச்சுங்களா? இப்போ நம்மளை சுற்றி நம்ம அதிகமாக கோபப்படுறது யார்கிட்ட? நாம ஒரு கணவன் வந்து மனைவியை பார்த்து கோபப்படுவாங்க. ஏன்னா கணவன் வந்து மனைவியை நம்புறாங்க, இதை செய்வாங்க, நமக்காக செய்வாங்க, நம்ம சொன்னபடி செய்வாங்க அப்படின்னு நம்புறான். ஆனா மனைவி அந்த மாதிரி செய்யலை. ஓகேங்களா? அதே மாதிரி மனைவி வந்து கணவன் கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைக்கிறாங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம கணவன் நமக்காக செய்வாங்க, நம்ம விரும்புகிற மாதிரி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி வந்து பார்த்தோன்னாக்கா அந்த விருப்பத்தை வந்து எதிராக நடந்திருக்கு, அவங்க செய்யலை. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு அப்பா பையன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா வந்து பையன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பையன் செய்யலை. அதே பையன் வந்து அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பாவும் அந்த மாதிரி செய்யலை. இப்போ இதெல்லாம் சுற்றி சுற்றி பாருங்களேன், எல்லாமே நம்ம நம்பின ஆள், நமக்கு வந்து நம்பிக்கைக்குரிய ஆள், நாம் வந்து முடிச்சுருவான ஒரு ஆளை வந்து கிட்டதான் நம்ம அந்த வேலையெல்லாம் கொடுத்துருப்போம். அவன் வந்து பார்த்தோன்னா அதை செய்திருக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கு கோபம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நாம் வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம், இவன் செய்திருவான்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, கண்டிப்பாக நம்ம சுற்றி இருக்கிற ஆள், அதாவது என்னன்னாக்கா கணவன் மனைவி, இல்லை மனைவி கணவன்